தீமை அனைத்தையும் நன்மையாய் மாற்றினீர். இந்த பாடல் எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஆசையாக ஒரு கிட்டார் வாங்கியிருந்தேன். 15,000 ரூபா மதிப்புள்ள கிட்டார். சிங்கப்பூரில் போய் வாங்கி அதை பயன்படுத்தினேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் திடீர்னு என் ஃப்ரெண்டு கீழே போட்டு உடைச்சிட்டாரு. அது உடஞ்ச உடனே மனசும் உடஞ்சி போயிடுச்சு. அப்போ அந்த உடஞ்ச கிட்டாரோட ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்திருக்கும் போது சாத்தான் சொல்கிறான், I think God doesn't like you. God doesn't like your worship. ஆண்டவர் உன் மேலே கோபமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி he started talking to me. ஆனால் அந்த நேரத்தில் அந்த உடஞ்ச கிட்டாரை வச்சு ஆவியானவருக்கு ஒரு பாடல் கொடுத்தார். தீமையை நன்மையாய் மாற்றுபவர், எந்த வாழ்வில் அற்புதம் செய்பவர் என்ற ஒரு பாடலை அந்த உடஞ்ச கிட்டாரை வச்சு ஆவியானவர் பாட உதவி செஞ்சார். You know what happened? அந்த உடஞ்ச கிட்டாரை வச்சு பாடினேன். நன்மையாக மாற்றுவீங்க அப்படின்னு விசுவாசமாக பாடினேன். அற்புதமாக அமெரிக்காவிலேருந்து நான் உடைச்ச கிட்டார் 15,000, அது more than 30,000, double times. அதனால் I tell you, God will compensate double times. Amen, double times. அதான் பைபிளில் சகரியா 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குல்ல, நம்பிக்கையுள்ள சிறையிருப்புகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். For each of your trouble I will give you double அப்படின்னு சொல்லுவார் இங்கிலீஷில். So I promise you that that's not my promise, that God's promise that He will compensate with double portion.